வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தங்கப்பதக்கத்தின் மேலே இப்படி ஒரு பாட்டு, எம்ஜிஆருடைய பாட்டு. இந்த தங்கப்பதக்கத்தின் மேலே அப்படிங்கிற பாட்டை தான் தலைப்பை தான் பி மாதவன் சார் தங்கப்பதக்கம் படத்துக்கு வச்சிருப்பாரு. இந்த பாட்டுக்கு வாலி அவர்கள் எழுதியது. எங்கள் தங்கம் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த இந்த படத்தில் தான் இந்த பாட்டு. இந்த எங்கள் தங்கம் படத்தை பற்றி ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னாக்கா, படத்தில் அந்த தங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் சார் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் தமிழக அரசனுடைய அன்னைக்கு இருக்கிற திமுக அரசனுடைய சிறுசேமிப்பு திட்டம் அந்த துறையில் தான் எம்ஜிஆர் சார் இருந்தார். யார்? நிஜ எம்ஜிஆர். அப்போ அந்த படத்தில் எம்ஜிஆர், அதாவது அரசியலில் இருக்கிற எம்ஜிஆர், கலைஞர் எல்லாருமே அந்த போட்டியை அறிவிப்பாங்க. அந்த இதில் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே சேமிப்பாங்க. அதாவது கதையில் இருக்கிற எம்ஜிஆர் சேமிக்கிற மாதிரி, மேடையில் இருக்கிற தொப்பி கண்ணாடி கூலி கிளாஸ்லாம் போட்டிருக்கிற அந்த எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி, கலைஞர் இருக்கிற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். இது அந்த சமயத்தில் ரொம்ப புதுசாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். அதே போல் எம்ஜிஆர் எத்தனையோ படங்களில் நடிச்சிருக்காரு. பெரும்பாலும் அவர் விக்கு தான் பயன்படுத்தியிருக்காரு. ஆரம்பகட்ட படங்களில் தான் இவ்வளோ தூரத்துக்கு நிறைய முடியலாம் வச்சுருப்பார். பாகவதர் கிராப்னு சொல்கிற மாதிரி. அதற்கு பிறகு விக்கு வச்சு நிறைய படங்களில் நடிச்சிருப்பார். இந்த படத்துலேயும் விக்கு வச்சிருப்பார். அந்த விக்கு என்ன அப்படின்னாக்க, மொட்டைத்தலை விக்கு. ஆமாம், இந்த படத்தில் ஒரு காட்சி கதாகாலட்சேபம் செய்கிற மாதிரியான ஒரு காட்சி வரும். அந்த கதாகாலட்சேபம் பண்ணுறதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் மொட்டை அடித்தது போல ஒரு விக்கு வச்சுக்கிட்டு நடிச்சிருப்பார். அதில் கூட நாத்திகம்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம். அது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம் குண்டடிப்பட்டு எம்ஜிஆர் அவ்வளோதான் செத்துட்டாரியா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் உழைத்து வந்தார். காவல்காரன் மாதிரியான படங்கள் நடித்தார். தொடர்ந்து எங்கள் தங்கமாதி இதுன்னு மாட்டுக்கார வேலை ஏகப்பட்ட படங்கள் நடித்தார் இல்லையா? அதனாலேயே இந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று கலைஞர் வைக்க சொல்லியிருந்தார். அந்த பாட்டு நான் செத்து பொழைச்சவன்டா, யமனை நேரில் பார்த்து வந்தவன்டா அப்படிங்கிற மாதிரியான பாட்டு. அதுவும் எம்ஜிஆருடைய லைஃபை அப்படியே சொல்கிற மாதிரியான ஒரு பாட்டு. அதே போல் இன்னொரு கூடுதலான ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த படத்தில் கலைஞர் அவர்கள் அவருடைய கம்பெனி தான் அந்த படம் தயாரிக்கிறாங்க. அந்த முரசொலி மாறன் அவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பணியாற்றியிருக்காங்க. அமிர்தம் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாலி தான் இந்த படத்துக்கு பாட்டெல்லாம் எழுதுறாரு. வாலி ரொம்ப டென்ஷனாக வெத்தலையை போட்டு மென்னுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. கலைஞர் வந்ததே தெரியல அவருக்கு. கலைஞர் வந்த உடனே டக்குன்னு எந்திரிக்கிற வாலி அவர்கள், கலைஞர் மேலே பெரிய காதல் வைத்திருக்கிற வாலி அவர்கள் கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டாரு. அவர் அதெல்லாம் கண்டுக்கல கலைஞர். ஆனால் பக்கத்தில் வந்தவங்க, ஏங்க கலைஞர் வந்திருக்காருங்க அப்படின்னோன்னா டக்குன்னு சுதாரிச்சு எந்திரிக்கிறார். என்ன உடம்பு சரியில்லையா கவிஞரை அப்படின்னு கலைஞர் கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சின்னவருக்கு ஒரு பாட்டு எழுதினேன், அது அடுத்த வரி வராமல் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சுது அப்படின்னு சொன்னார். என்ன வரி அப்படின்னு கேட்குறாரு கலைஞர். நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன், அதுக்கு அடுத்த வரி வரல. இது என்ன பெரிய விஷயம் இதை எழுதிய அப்படின்னு கலைஞர் ஒரு வரியை வாலி அவர்கள்ட்ட சொல்கிறாரு. அந்த வரியை தான் நம்ம இன்றைக்கும் கேட்டுட்ருக்கோம். அது என்னன்னாக்கா, நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு இருக்கு இல்லையா? அடுத்த வரி, எதையும் அளவின்றி கொடுப்பவன். இந்த எதையும் அளவின்றி கொடுப்பவன் அப்படிங்கிற வார்த்தை கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரை மனதில் வைத்து வாலி அவர்கள்ட்ட இந்த வரியை போடியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வரியை கரெக்டாக கேட்ச் பண்ணார் எம்ஜிஆர். பண்ணிட்டு வாலியை கூப்பிட்டு வாலியோட கன்னத்தில் முத்தமே கொடுத்துருக்காரு. பிரமாதமாக எழுதியிருக்கையா வரி கவிஞரை, முதலாளியா அப்படின்னு சொல்லி உடனே இந்த முத்தத்தை, பணத்தை எனக்கு கொடுங்க, முத்தத்தை கலைஞருக்கு கொடுங்க, இந்த வரியை சொன்னது கலைஞர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்காக எங்கள் தங்கம்னு படம் அப்படி சொல்லும்போது எனக்கு இதெல்லாமே நினைவுக்கு வருது. இந்த படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் சார் போட்ட மெட்டுகளில் இந்த மெட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான மெட்டு. கவிஞர் வாலி அவர்கள் எழுதின இந்த பாட்டு, வாழ்வெல்லாம் பாட்டு அப்படிங்கிற வரும் இந்த மெட்டு வரிகள் எல்லாமே. இந்த படத்தில் தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே
உந்தன் பட்டு கன்னங்களின் மேலே எப்படி தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாவோ நீயும் விட்டு கொடுத்திடலாவோ. வரிகள் பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. அப்படின்னு வரும். தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ அப்படின்னு வருமா. அடுத்த அப்படி இந்த விளையாட்டு இருக்குல்ல, டக்கங் டக்கங் டக்கங்னு வார்த்தையில ஒரு டங்குன்னு அடிக்கிறது. அது மாதிரி முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு, எப்படி பாருங்க, முல்லைப்பூ பல்லக்கு ஆசை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு ஒரு கோடி என்னும் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவதும் உண்டு. ஒரு கோடி என்னும் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவதும் உண்டு. அழகு நடையை பழகும் சிலையை அணைக்க வந்தேனே. இந்த வரியில நான் மயங்கினேங்க, இந்த வரியில நான் மயங்கினேன். அழகு நடையை பழகும் சிலையை அணைக்க வந்தேனே, இதழ்கள் பொழியும் அமுத மழையில் மிதக்க வந்தேனே, தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உங்கள் பட்டு கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. ரொம்ப எனக்கு ரசிச்சு ரசிச்சு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோடி என்னும் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவதும் உண்டு. ஒரு கோடி என்னும் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவதும் உண்டு. அழகு நடையை பழகும் சிலை எப்படி நடக்கும்? ஆனா இவர் சொல்றாரு, அழகு நடையை பழகும் சிலையை அணைக்க வந்தேனே, இதழ்கள் பொழியும் அமுத மழையில் மிதக்க வந்தேனே. அடுத்தாப்புல சும்மா உடலங்க வாலி, டிஎம்எஸ் சுசீலாமாவும். ஐயோ, இந்த வார்த்தை அழுத்தம் சொன்னல, பட்டாடை தொட்டாட தென்றல் துணிந்து பக்கம் நடந்தது என்ன, பட்டாடை தொட்டாட தென்றல் துணிந்து பக்கம் நடந்தது என்ன, உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன, உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன. அடுத்த வரி பாருங்க, பனியில் நனையும் மலரின் உடலில் குளிரெடுக்காதோ. என்ன சிந்தனை சார். இப்ப மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே பூக்கள் மேல அப்படியே பனி துளிகள் இருக்கும் இல்லையா, குளிருமா அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? பாருங்க, கவிஞர் கேட்கிறார், உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன, பனியில் நனையும் மலரின் உடலில் குளிர் எடுக்காதோ, ஒருவன் மடியில் மயங்கும் பொழுது சுகம் பிறக்காதோ. எப்படி பாருங்க, தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே இந்த பட்டு கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. இப்பதான் சுசீலா மாடி வரும். அவங்களுக்கும் வார்த்தைகள் அப்படிதான் வாடி விளையாடுவார். கொத்தோடு முத்தாட வஞ்சி கோடியை தொட்டு தொடர்வது என்ன, கொத்தோடு முத்தாட வஞ்சி கோடியை தொட்டு தொடர்வது என்ன, அந்தி மாலை பொழுதில் காதல் நினைவை கொட்டி அழைப்பது என்ன, கொத்தோடு முத்தாட வஞ்சி கோடியை தொட்டு தொடர்வது என்ன, அந்தி மாலை பொழுதில் காதல் நினைவை கொட்டி அழைப்பது என்ன, ஊரும் உறவும் அறியும் வரையில் கண்கள் மட்டோடு. என்ன வரிகள், நாகரிகம், பண்பாடு, காதல் எல்லாம் மீறக்கூடாது, அத சொல்றார். ஊரும் உறவும் அறியும் வரையில் கண்கள் மட்டோடு, மணமாலை தோளில் சூடும் நாளில் கைகள் தொட்டாடு,
மணமாலை தோளில் சூடும் நாளில் கைகள் தொட்டாடு. ஊரும் உறவும் அறியும் வரையில, அவங்களுக்கெல்லாம் அறியணும்னா எப்ப அறியும்? கல்யாணம் தான். ஊர் உறவெல்லாம் கூட்டி கல்யாணம். அப்படி கல்யாணம் பண்ற வரைக்க கண்கள்ல தான் நம்மளுடைய காதல் காமம் எல்லாமே. அப்புறம் மணமாலை தோளில் சூடும் நாள்ல இருக்க, அப்புறம் தான் கைகள் தொட்டு ஆடணும் விளையாடணும் அப்படிங்கிறாங்க. மணமாலை தோளில் சூடும் நாளில் கைகள் தொட்டாடு, தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே, இந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. இந்த வரிகளுக்காகவும் எம்ஜிஆர் என்ற பேரழகனுக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் இந்த பாட்டை எத்தனை முறை பார்த்திருப்பேனே கணக்கே கிடையாதுங்க. தங்கப்பதக்கத்தின் மேலே இந்த பாட்டை கேட்டு பாருங்க. இந்த வார்த்தை வரிகள் இருக்குல்ல, வாலி அவர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே, வணக்கம்.